நீங்க 2K கிட்ஸா? 2K கிட்ஸ்க்கான ஒரு 3 பாயிண்ட் தாங்க நான் இன்னைக்கு சொல்ல போறேன். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஏஜ் குரூப் இருக்கிறவங்க கிட்டயே நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, பல விஷயங்கள உங்கனால கத்துக்க முடியாம போயிடும். யார் லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்களோ, அதே மாதிரி லைஃப்ல ஜெயிச்சவங்க கிட்ட, லைஃப்ல நிறைய ஃபெயிலியரை பார்த்தவங்க கிட்ட, ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னாலும் விடாம முயற்சி பண்ணவங்க கிட்ட, இந்த மாதிரி அதாவது 70s, 80s, 90s கிட்ட பேசுங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இவங்க லைஃப்ல நிறைய விஷயத்த பார்த்துருப்பாங்க. எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இவங்களுக்குள்ள. ஸோ இவங்க கிட்ட பேசுங்க, நிறைய விஷயத்த கற்றுக்கலாம். நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஜில் தான் இயர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டார்ட் பண்ணுவோம். சேலரி வாங்கினதும் இது வாங்கணும் அது வாங்கணும் நிறைய தோணும். ஆனால் அது தப்பு கிடையாது. அதை தாண்டி சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த மறந்துடவே கூடாது. பிகாஸ் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கே தெரியாது. இப்போ நம்ம போயிட்டுருக்க ஜாபு சப்போஸ் ஃப்யூச்சரில் கண்டினியூ ஆகாமல் இருக்கலாம். இல்லை திடீர்னு ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் செலவு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மூமெண்ட்டை நமக்கு சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ எப்போ எது நடக்கணும் நமக்கே சொல்ல முடியாது. ஸோ சேவிங்ஸ் விஷயத்த மறக்காதீங்க. சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 3, இந்த ஏஜில் தான் நம்மளோட ஹேபிட்ஸ் எல்லாமே அப்படியே விட்டுருவோம். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாட்டு பாடுவாங்க, சூப்பராக டிராயிங் பண்ணுவாங்க, இன்னும் நிறைய ஹேபிட்ஸ்லாம் இருக்குது. பட் எப்போ சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போவே நம்மளோட ஹேபிட்ஸ் எல்லாமே அப்படியே கம்மியாயிடும். அதை அப்படியே மறந்துடுவோம். நம்மளோட ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறனால நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், ஒரு மாதிரி ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். தயவு செஞ்சு ஃப்ரீ டைமில் சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடச்சிச்சு அப்படின்னா உங்களோட ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். மைண்டு சூப்பராக வேலை செய்யும்.